தொடர்ந்து ஈரான் இஸ்ரேல் மேல அட்டாக் பண்ணிட்டே இருக்கிறாங்க இல்லையா? சோ அப்படி அட்டாக் பண்றதுனால இப்ப வரைக்கும் இஸ்ரேலுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 பில்லியன் ஷக்கெல்ஸ்ங்கிறது இஸ்ரேலோட காசு. ஸோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா செலவாயிருக்கும் அப்படிங்கிறதோட வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டு வருது. ஸோ பெரும் செலவு இஸ்ரேலுக்கு ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. அதுக்கான காரணம் இன்டர்செப்டர் ஏவறதா இருக்கட்டும். ஏன்னா சைடுல லோடா இருக்கும். டெல் அவிவ்ல இருந்து இன்டர்செப்டார் மிசைல் எவ்வளவு ஏவுறாங்க அப்படிங்கிறதெல்லாம். ஏன்னா ஒரு மிசைலுக்கு ஒரு இன்டர்செப்டார் அப்படின்லாம் ஏவ முடியாது. ஒரு மிசைல் வேணா 2, 3 இன்டர்செப்டார் தான் ஏவணும். 10, 20 மிசைல் வரும்னா அப்புறம் அதுக்கேத்த மாதிரி இன்டர்செப்டார் ஏவணும். 2வது அது வந்து விழுந்து வெடிக்குது. விழுந்து வெடிக்கும்போது மக்கள் வாழும் பகுதி, இது போல கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அபார்ட்மெண்ட்ஸ், ஹை ரைஸ் பில்டிங் இது போல விஷயங்கள்லாம் டேமேஜ் ஆகறனால, அது எல்லாமே இழப்பு கவுண்ட்ல வந்துகிட்டு இருக்கும். இது போல பெரும் சேதம் இஸ்ரேலும் சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாற்று கருத்துல. வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த மிசைல் வார்ங்கிறது எந்த டைம்ல முடிவுக்கு வரும். ஒருவேளை மிசைல் வார்ங்கிறது முடிவில்லாம அடுத்த கட்டமா கிரவுண்டுல இறங்கி தரை வழியா வந்து பாத்தீங்கன்னா போர் பெருமளவுல வெடிச்சிருமா அப்படிங்கிற அச்சங்களும் வருது. என்ன நடக்க போன்றது வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம போன பதிவுல வந்து பாத்தீங்கன்னா ஈரான் ஒரு மிசைலை ஏவி இருக்கிறாங்க. புது மிசைல் அப்படிங்கிறது போல நம்ம பார்த்திருப்போம். ஆக்சுவலா அதோட பேரை வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஈரான் தரப்புல இருந்து ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த செய்திகள் நீங்க கேட்டிருப்பீங்க. பட் ஆனா இதுல ஒரு ட்விஸ்டும் இருக்கு. அதாவது இது வந்து ஒரு ஐஆர்பிஎம் இன்டர்மீடியட் ரேஞ்ச் பெலிஸ்டிக் மிசைல். இது 2009 தான் வந்து பாத்தீங்கன்னா முறையா டெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. இதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா செக்கில் அப்படின்ற பேர் இந்த மிசைலுக்கு வச்சிருக்காங்க. இதோட மேக்ஸிமம் ரேஞ்சுங்கிறது 2000 கிலோமீட்டர். வெயிட் வார் ஹெட்டுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அதாவது போய் விழுந்ததுன்னா வெடிக்கக்கூடிய அந்த வார் ஹெட். ஸோ இதோட எடை தான் ரொம்ப முக்கியம். 500 கிலோகிராம் இருக்கலாம் அப்படிங்கிற சொல்றாங்க. இது வந்து ஹைப்பர்சோனிக் மிசைல் கிடையாது. பட் ஆனாலும் அது போல தான் இது டிராவல் பண்ணும்போது அது போல தான் தெரியுது. மேபி இருக்கலாம். அப்கிரேட் பண்ணியிருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்குல வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனா இந்த மிசைல் ஒண்ணே தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி பின்னாடி அப்படிங்கிறதுல இது லான்ச் பண்ணும்போது இது ஒண்ணு மட்டும் தான் போயிருந்திருக்கு. அப்படி போகும்போது இதை இன்டர்செப்ட் பண்ணியிருக்காங்க. இது இன்டர்செப்ட் பண்ணுவாங்கன்றது எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா ஏன் இந்த மிசைல் இப்படி லான்ச் பண்ணாங்க? ஒரே ஒரு மிசைல் மட்டும் லான்ச் பண்றாங்கன்னா இது ஏதோ ஒரு செய்தியை ஈரான் சொல்ல வராங்களா அப்படின்ற கேள்வி இருக்கு இல்லையா? இந்த மிசைலை பத்தி நம்ம இன்னும் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம போனோம் அப்படின்னா இந்த மிசைல 2 வகையான வார் ஹெட் எடுத்துட்டு போகும். இந்த மிசைலை பொறுத்த வரைக்கும் ஒண்ணு வந்து ஹை எக்ஸ்ப்ளோசிவ். இப்ப நார்மலா வந்து பார்த்தா அந்த வார் ஹெட் சொல்லியிருந்தோம் இல்லையா? 500 கிலோ எடுத்து கொண்டு போய் விழுந்து வெடிக்குதுன்னா ஹெவியா எக்ஸ்ப்ளோஷன் இருக்கும். 500 கிலோ வெடி மருந்து இருக்கிற அளவுக்கு வெடி விபத்து இருக்கும். ஒன்னு ஹை எக்ஸ்ப்ளோசிவ். ரஷ்யா உக்ரைன் பென்சிலே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ அது போல ஒரு இது. இன்னொன்னு நியூக்ளியர். அது அணு ஆயுதத்தையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மிசைல்னால ஏந்திட்டு போக முடியும். ஸோ நியூக்ளியர் வார் ஹெட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிசைல்ல பொருத்த முடியும். ஸோ அப்படி எடுக்கிறாங்க அப்படின்னா எங்க கிட்ட இது போல ஒன்று அனுப்பியிருக்காங்க அப்படின்னா எங்க கிட்ட அணு ஆயுதமும் இருக்கு. அணு ஆயுதம் ஏவக்கூடிய மிசைலும் இருக்கு. பார்த்துக்கோங்க அப்படின்னு அரபுலக நாடுகளுக்கெல்லாம் இது ஒரு வார்னிங்கா அப்படின்ற கேள்விகள் வருது. ஏவியும் காமிச்சிட்டாங்க. இந்த செஜி மிசைலை வந்து பார்த்தீங்கன்னா ஏவியும் காமிச்சிட்டாங்க. ஸோ இது புரிய வேண்டிய நாடுகளுக்கு புரிய வேண்டிய விதத்துல புரிஞ்சிருக்கும் அப்படின்னு பல அனலிஸ்ட் தரப்புல இருந்து கருத்துக்கள் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த பிரச்சனைங்கிறது பயங்கரமான எஸ்கலேஷன்ல இருக்கு. மிடில் ஈஸ்ட் நாடுகள் என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்க போறாங்க? ஏன்னா ஒன்ஸ் அவங்க அமெரிக்காவுக்கு கிரவுண்ட் கொடுக்குறாங்கன்னா அவங்க நாடு மேல அடி விழுகும். அப்படி விழுகுதுன்னா அணு ஆயுதமும் வரும் அப்படிங்கிறது போல ஒரு மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஈரான் தரப்புல இருந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் அவங்க என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்கிறாங்க? என்ன மாதிரி அமெரிக்காக்கு உதவுறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தலாம். அடுத்தது இந்த மொசாட் ஏஜென்ட்ஸ் இருக்கிறாங்க இல்லையா? அவங்க பல நபர்கள் ஈரானுக்குள்ள ஊடுருவி இருக்கிறாங்க அப்படிங்கறதுல மாற்று கருத்துல. அப்படி ஊடுருவி இருக்கக்கூடிய நபர்களை வளைச்சு ஈரான் தரப்பு வந்து பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இதுல போலீஸா இருக்கட்டும், லோக்கல் ட்ரைப்ஸா இருக்கட்டும் பலரும் இன்வால்வ் ஆகுறாங்கன்னா பல விஷயங்கள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுல ஒரு ஈரான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அப்பா அப்புறம் ஒரு பையன். அப்பா வந்து பண்ண ஒரு டாக்டர் அப்படிங்கிற சொல்றாங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா இமாம் அலி மிசைல் பேஸ் வந்து பாத்தீங்கன்னா நோட்டம் முட்டுட்டே இருந்துக்கிறாங்க. ஸோ நோட்டம் முட்டவங்கள என்னப்பா ஏது அப்படிங்கிறது போல கூப்பிட்டு விசாரிச்சுக்கிறாங்க. ஸோ அப்படி விசாரிக்கும் போது அவங்க கிட்ட இருந்து ப்ராப்பரான ரிசல்ட் வரலன்றனால அவங்க வீட்டு எங்க இருக்குன்னு கேட்டு போய் அவங்க வீட்டை வந்து பாத்தீங்கன்னா சோதனை பண்ணிக்கிறாங்க. அப்படி சோதனை பண்ணும்போது 200ல இருந்து 300 ட்ரோன் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சிக்கிறாங்க அவங்களோட வீட்டுல. அது மட்டும் இல்லாம துரத்தி வந்து பாத்தீங்கன்னா ரோடுகள்ல ஹைவேஸ்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மிசைல் பேஸ் சைட்டு பக்கத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது போல ட்ரோன்களை அதிக அளவில் வச்சிருக்கிறாங்க. இஸ்ரேல் ஏர் ஸ்ட்ரைக்னால விபத்துகள் ஏற்படுது, இழப்புகள் ஏற்படுது அப்படிங்கறத விட மொசாட் ஏஜென்ட்ஸ் தான் உள்ள இருந்துகிட்டு இந்த பேசஸ் மேல இழப்புகளை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்களை மட்டும் ஈரான் நியூட்ரலைஸ் பண்ணிட்டாங்கன்னா இஸ்ரேலோட ஏர் ஸ்ட்ரைக் எல்லாம் ஒரு பொருட்டாவே இருக்காது அப்படிங்கிற பல அனலிஸ்டோட கருத்துக்களா இருக்கு. ஆனா ஈரானோட மிசைல்கள் மிக பெரும் அளவுல சேதத்தை இஸ்ரேலுக்குள்ள ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத இதுல இருக்கக்கூடிய விஷயம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் இதுக்கு மேல அமெரிக்கா எடுக்கிறாங்க, ஈரான் எடுக்கிறாங்க, மொசாட் ஏஜென்ட்ஸ் எல்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வராங்களா என்ன இதுங்களா வெயிட் பண்ணி பார்த்தோம்.
அது கூடவே நேத்திக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஈரானுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா சேனல்ஸையும் வந்து பாத்தீங்கன்னா, பெருமளவுல இஸ்ரேலோட ஹேக்கர்ஸ் ஹேக் பண்ணிட்டாங்க அப்படின்ற குற்றச்சாட்டுகள் இருக்கு. ஏன்னா, இந்த ஹிஜாப் அணியில அப்படிங்கிறதுக்காக ஒரு பெரும் ப்ரொட்டஸ்ட் இருந்தது இல்லையா? ஸோ அதெல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா, இப்ப யூஸ் பண்ணி பெருமளவுல ட்ரை பண்றாங்க. அதாவது ஈரான்ல ஆட்சி கையெழுப்பு பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு பல வகையில முயற்சி பண்ணி பார்த்தாங்க. அது எதுவுமே கை குடுக்கல. இப்போ நீங்க வந்து திரும்பி பண்ணுங்கன்னு ஒரு போர் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இது போல சேனல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டைம்ல எடுக்கப்பட்ட புகைப்படம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வீடியோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா டெலிகாஸ்ட் பண்ணாங்க. சில சேனல்லாம் ரெக்கவரி பண்ணிட்டாங்க. ஆனா சில சேனல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரெக்கவர் பண்ண விடாம அது ஃபுல்லா வீடியோஸ்லாம் ஓடிட்டு இருக்கு. இப்ப ஈரானோட மக்கள் எந்த அளவுக்கு உறுதித்தன்மையோட இருக்க போறாங்க? இப்ப இருக்கக்கூடிய இக்கட்டான சூழ்நிலையில ஆட்சி கவிழ்ப்பு நடக்குமா? மக்கள் எதிரா செயல்படுவாங்களா அரசாங்கத்துக்கு எதிரா? இல்ல அரசாங்கம் முழு மூச்சா செயல்படுறதுக்கு வாய்ப்புகள அங்க இருக்கக்கூடிய மக்கள் ஏற்படுத்தி தருவாங்களா? என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஏன்னா, இப்ப ஈரான் எதிர்கொள்றது மக்களோட. மக்கள் ஆதரவு தருவாங்களா? மாட்டாங்களா? 2வது இஸ்ரேல். 3வது அமெரிக்கா. ஸோ மாபெரும் யுத்தம் உள்நாட்டிலயும் இருக்கு, வெளியும் இருக்கு. அதுவும் உள்நாட்டுல மொசாட் ஏஜென்ட்ஸும் இருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் ரெடி பண்ணா மட்டும் தான் அவங்களால அவங்களுக்கு விருப்பப்பட்டபடி ஈரான ஆள முடியும். இல்லன்னா, ஈரான் மிக பெருமளவுல சிக்கல்கள சந்திக்கும் அப்படிங்கிற மாற்று கருத்து இல்ல. ஏன்னா, இது எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கணும். அடுத்தது நம்ம தான் லிஸ்ட்ல. நம்மளுக்கு அப்புறம் இந்தோனேசியா, அதுக்கப்புறம் சீனா இருக்கிறாங்க. பட் ஆனா அடுத்த லிஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கோம். இத வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும். என்ன மாரியான விதங்கள்ல நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது போல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நார்த் கொரியா இருக்கிறாங்க இல்லையா? ஸோ அவங்க வந்து உள்ள வந்து ஃபாரின் மினிஸ்டர் தரப்பு வந்து கருத்துக்கள் வந்திருக்காங்க. இஸ்ரேல் வந்து கேன்சர் மாதிரிங்க அப்படிங்கிற வந்து இவங்க தரப்புல இருந்து கருத்துக்கள் இருக்கு. இந்த நார்த் கொரியாவ பொறுத்தவரைக்கும் நீங்க சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா, சில பல செய்திகள் அந்த காலத்து செய்திகள எடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம எப்படி நம்மளோட இந்திய வீரர்கள் வந்து ட்ரெய்னிங் குடுத்துருக்காங்க, தமிழர்களுக்கு அப்படிங்கிற போல செய்திகள் இருக்கு இல்லையா? அதே போல நார்த் கொரியாவும் நம்மளோட நபர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரெய்னிங் குடுத்துருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் மறந்துறக்கூடாது. இது மிக முக்கியமான விஷயம். ட்ரெய்னிங் குடுக்குறாங்கன்னா, அவங்களும் களத்துல இறங்கியிருக்காங்கன்னு அர்த்தம் நம்மளுக்காக. ஸோ இதான் இதுல இருக்கக்கூடிய ஹைலைட்டு. ஏன்னா நார்த் கொரியாக்கு எகெயின்ஸ்டா பல செய்திகள் வருது இல்லையா? நார்த் கொரியா இப்படி, அப்படி அது இதுன்ட்டு. ஸோ இதுல வந்து சில ஹிஸ்டரிஸ்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் நம்ம தரப்புல இருந்து பேசுனாங்கன்னா பரவாயில்லையா இருக்கும். எது எப்படியோ இப்ப அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, சாகித் 136 காமிகாசி ட்ரோன்கள், அப்புறம் F5 ஃபைட்டர் ஜெட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஈரானோட தென்மேற்கு பகுதியில இருக்கக்கூடிய தெஃபூர் ஏர்பேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு அப்படிங்கிற சேட்டலைட் இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, வெளியிட்டுக்கிட்டு இருக்காங்க. மேபி இதுக்கப்புறம் தென்மேற்கு பகுதிகள்ல இஸ்ரேல் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்களா? அப்படின்ற கேள்விகள் வருது. ஆனா இஸ்ரேலோட ஐடிஎஃப் இருக்காங்களா, இஸ்ரேலோட டிஃபென்ஸ் ஃபோர்ஸ். அவங்க இப்போ ஈரானோட வடக்கு பகுதியில வந்து பார்த்தீங்கன்னா, இவாக்குவேஷன் ரெக்வெஸ்ட் குடுத்துட்டு இருக்காங்க. அங்க ஒரு வாட்டர் ரியாக்டர் இருக்கு. ஹெவி வாட்டர் ரியாக்டர். ஸோ அந்த பகுதியில குறி வச்சுக்கிட்டு இருக்காங்களா? சிவிலியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேல இஸ்ரேல் குறி வச்சுக்கிட்டு இருக்காங்களா? இது போல சிவிலியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேல கை வைக்கும்போது மக்கள் பெருமளவுல பாதிப்படைவாங்க. கரண்ட் மத்த விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இல்லைன்னா, ரொம்ப அதிக அளவுல வந்து பார்த்தீங்கன்னா பாதிப்படைவாங்க. அது கூட மக்கள் எதிரா வந்து பார்த்தீங்கன்னா, ஆளுகின்ற அரசாங்கத்துக்கு எதிரா திரும்புறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். மேபி இது போல கமர்ஷியல் பர்ப்பஸ்க்காக இருக்கக்கூடிய விஷயங்கள் மேல டார்கெட் பண்றதுக்கு அதிக அளவுல வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கூட சொல்றாங்க. அது கூடவே இஸ்ரேலோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் இஸ்ரேல் காட்ஸ் அவர்கள் இருக்கார் இல்லையா? அவர் என்ன சொல்லிக்கிறாருன்னா, கமேனி அவர்கள் இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பதில் சொல்லணும். இங்க ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரைம்ஸ் அந்த எல்லாத்துக்குமே அவரு பே பண்ணுவார் அப்படின்னு கூட அவர் தரப்புல ஸ்டேட்மெண்ட் வருது. காசால நடக்கிறதுங்க, அப்புறம் எங்க நடக்குதுங்க, அது போல ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் கேட்கறாங்க. பட் இருந்தாலும் அதுக்கெல்லாம் அவங்க எதுவும் பே பண்ண மாட்டாங்க. அவங்க நாட்டுக்குள்ள ஏற்படுத்துறதுக்கு மட்டும் யார் ஏற்படுத்துனாங்களோ அவங்கள வந்து பதில் குடுப்பாங்க அப்படிங்கிற மாற்று கருத்து இல்ல. இப்ப அடுத்தது மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, அமெரிக்கா இறங்குதோ, இஸ்ரேல் இறங்குதோ, ஈரான் அடி வாங்குதோ, ஈரான் திருப்பி அடிக்குதோ, அத பத்திலாம் கவலையே இல்ல. பெர்ஷியன் கல்ஃப்ல வந்து பாத்தீங்கன்னா, சைனா 815 855 2 இந்த 2 கப்பல்கள். கப்பலோட பேர் ஒண்ணு வந்து 815 இன்னொன்னு 855. ஸோ இந்த கப்பல் என்னன்னா எலக்ட்ரானிக் சர்வைலன்ஸ். ஸோ இந்த ஷிப் வந்து பெர்ஷியன் கல்ஃப்ல வந்து பண்ணா பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அனலிஸ்ட் தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, இஸ்ரேல் தரப்பு வந்து ஏவக்கூடிய மிசைல் எல்லாத்தையும் ட்ராக் பண்ணி டிடெக்ட் பண்றதுக்கு, அந்த விமானங்கள் எல்லாத்தையும் டிடெக்ட் பண்றதுக்கு ஈரானுக்கு உதவுறாங்க அப்படிங்கிறது போல குற்றச்சாட்டுகள் வருது. ஏன்னா சைனா தரப்பு வந்து அதிக அளவுல ஆயுதங்கள் கொண்டு வந்து ஈரானுக்கு குடுக்குறாங்க. கார்கோ ஷிப் வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் சொல்லப்பட்டு வருது. அதுவும் ஈரான் கிட்ட வரும்போது ஜிபிஎஸ் ஆஃப் பண்ணிடுறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டுலாம் வந்துட்டு இருந்தது. இப்ப இவங்களோட உளவு கப்பல்களை கொண்டு வந்து பெர்ஷியன் கல்ஃப்ல நிப்பாட்டிக்கிறதுனால மேபி ஈரானுக்கு உதவுவாங்களா அப்படிங்கிறது போல ஒரு எண்ணத்துல பாக்குறாங்க. ஆனா இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, F-35 ஃபைட்டர் ஜெட், F-16 ஃபைட்டர் ஜெட்,
அவங்க கிட்ட இருக்கக்கூடிய எல்லா ரகமான மிசைல்கள், எல்லா ரகமான இதையும் ஃப்ரீயா டேட்டாஸ் வந்து பாத்தீங்கன்னா உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு கலெக்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க சீனா. ஈரானுக்கு உதவுறாங்களோ இல்லையா, அவங்களுக்கு பெருமளவுல உதவியா இருக்கும். ஸோ சீனாக்கு எகெயின்ஸ்டா அவங்க ஏதாவது காய் நகர்வுகள் அமெரிக்கா தரப்புல இருந்து செய்யறாங்கன்னா, இது எல்லாமே ஒரு படிப்பினை. படிச்சு வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா, இவங்களோட ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கு, என்ன மாதிரி அட்டாக் பண்ணுவாங்க, எந்தெந்த பகுதிகள் முதல்ல ப்ரிலிமினரியா டார்கெட் வைப்பாங்க, அது எப்படி ப்ரொடெக்ட் பண்ணலாம், எப்படி டிடெக்ட் பண்ணலாம்னு பல விஷயங்களை வந்து பண்ணா படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு, அவங்களுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை அமெரிக்கா மூலியமா வருது அப்படின்னா, அதை தடுக்கிறதுக்கு அதிக அளவுல யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா, இப்ப என்ன வகையான ஆயுதங்கள் யூஸ் பண்றாங்களோ, அது போல ஆயுதங்கள் தான் தைவான் கிட்ட இருக்கும், பிலிப்பைன்ஸ் கிட்ட இருக்கும், ஜப்பான் கிட்ட இருக்கும். அதைத்தான் அவங்க நாட்டுக்கு எகெயின்ஸ்டா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதை படிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால, சைனா ஒரு கட்டத்துல மிக பெருமளவுல சூப்பர் பவர் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்குல, இதுக்கான வழி வகுத்து கொடுக்கறது அமெரிக்கா தான். ஏன்னா சீனா வந்து பாத்தீங்கன்னா வளர்ந்துட்டாங்கன்னா நம்மளுக்கு மிக பெரும் த்ரெட்டு, ரஷ்யாவுக்கு மிக பெரும் த்ரெட்டு, எல்லாத்துக்குமே த்ரெட்டு தான். எல்லாருமே அந்தந்த லெவல்ல இருந்துக்கிட்டாங்கன்னா தான் கரெக்டா இருக்கும். இல்ல ஒருத்தங்க மட்டும் பெருசா ஆறாங்க அப்படின்னா ஒரு பக்கம் வீங்கிடுச்சு அப்படின்னா அது மிக பெரும் அளவுல பிரச்சனையாயிரும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அமெரிக்கா என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்கிறாங்க, ஈரானுக்குள்ள போய் அட்டாக் பண்ண போறாங்களா, இல்ல ஈரான் பதில் அட்டாக் பண்ண போதா, இல்ல பேச்சுவார்த்தை மூலியமா பிரச்சனையை முடிக்க போறாங்களா, இல்ல ரஷ்யா போன்ற பல நாடுகள் ஈரானுக்கு உதவுவாங்களா, என்னென்ன போன்றது வெயிட் பண்ணி பார்த்தலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதிவுல பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம இந்த பதிவு பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கை அடுத்த பேர் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.